இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஜோசியர் எழுதி கொடுத்த மாதிரி தான் அங்க நடந்திருக்கு. அப்போ சமையல்காரையும் ஆதிய பத்தி இவர் சொன்னதும் உண்மைதான். நான் பேப்பர்ல எழுதுனது ஒண்ணு, ஆனா நீங்க சொல்றது வேற ஒண்ணா இருக்கே. அந்த அம்மா தலைக்கு ஆபத்து வந்துதா இல்லையா? பெரிய ஆபத்துன்னு எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆபத்துல இருந்து அவங்க நல்லபடியா தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் சொன்ன மாதிரி தானே நடந்திருக்கு. ஆனா நான் சொன்ன ஜோசியத்தை பொய்யாக்குறதுக்காக யாரோ அதை மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. சரிங்க, அது இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆதி பார்வதி ஜாதகத்தை பார்த்துட்டு புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னீங்களே, அது உண்மைதானா? அப்படி அது உண்மைன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல இனிமேதான் ஆக போதான்னு சொல்ல முடியுமா? அதுக்கு நான் மறுபடியும் அந்த ஜாதகத்தை பார்க்கணும். ஆனா ஒண்ணு, அவங்க 2 பேருக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. நீங்க இவ்ளோ உறுதியா சொல்லும் போது அத நாங்களும் நம்புறோம். ஜோசியரே, நீங்க அக்காவுக்கு சீட்டு எழுதி கொடுத்த மாதிரி எங்களுக்கும் ஏதாவது எழுதி கொடுக்க முடியுமா? என்னன்னு தெரியலையே. எத்தனை தடவை நீங்க எனக்கு சோதனை வச்சாலும் என் ஜோசியம் பொய்க்காது, என் கணிப்பும் தப்பாகாது. 2 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்க அந்த கவரை பிரிச்சு படிச்சு பார்க்கணும். சரிங்க ஜோசியரே, நாங்க வரோம். ரொம்ப நன்றி. நல்லது. அத்த, இந்த ஜோசியரை விட நீங்க தான் பெரிய ஆள் அத்த. எதுக்குடி இப்ப ஐஸ் வைக்கிற? போற வழியில எங்கேயாவது ஹோட்டல்ல நிறுத்தி உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அத்த. ஜோசியரை பார்க்க கேளம்பாக்கம் வரைக்கும் போறோமே, திரும்ப வரதுக்கு லேட் ஆனா என்ன பண்றதுன்னு வீட்ல இருந்து கிளம்பும்போதே ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். பாத்தியா மித்ரா, இவள ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண் வைடான்னு சொல்ற மாதிரி நம்ம பிரச்சனை நமக்கு, ஆனா இவ விஷயத்துல இவ ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்கா. அத விடுங்க ஆண்டி. ஏன் உமா, ஜோசியர் விட ஆண்டி தான் பெரிய ஆளுன்னு சொன்னியே, எதுக்காக அப்படி சொன்ன? என்ன மித்ரக்கா அப்படி கேட்டுட்டீங்க? ஜோசியர் ஜாதக கட்டத்தை பார்த்துதான் கணிச்சு நடந்ததை சொல்லுவாரு. ஆனா எங்க அத்தை கட்டத்தை பார்க்காமலேயே ஜோசியர் எழுதி கொடுத்த சீட்டு மாறி இருக்குன்னு கரெக்டா கணிச்சு சொன்னாங்கல்ல. அப்போ அதை வச்சுதான் அத்தை பெரிய ஆளுன்னு சொன்னேன். கரெக்டா சொன்ன உமா. ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி அகிலா தலைக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தான் அந்த ஜோசியர் எழுதி கொடுத்திருக்காரு. ஆனா அந்த புருஷோத்தமன் தான் பேப்பரை மாத்தி வச்சிருக்காரு. அந்த உண்மை என்னன்னு அகிலாக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அதான் இப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல. நாம இப்ப ஜோசியரை பாத்துட்டு வந்தது, ஜோசியர் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாருன்ற உண்மைய பெரியதுகிட்ட சொல்லலாமா அத்தை? ஏய், நாம இப்ப ஜோசியரை பார்க்க போனது, அவர் எழுதி கொடுத்தது, பேசுனது, இதையெல்லாம் யார்கிட்டயாவது மூச்சு விட்ட உன் மூச்சை நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏன் ஆண்டி, அகிலா கிட்ட ஜோசியர் எழுதி கொடுத்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொல்றீங்களே, சொன்னா என்ன? என்ன மித்ரா இது? நாம இந்த விஷயத்த மட்டும் அகிலா கிட்ட போய் சொன்னோம்னா அதுக்கப்புறம் ஜோசியர் எழுதி கொடுத்த ஜாதக விஷயத்த அவ நம்ப ஆரம்பிச்சிருவா. நாம எதுவும் சொல்ல வேணாம். ஆமா ஆமா, பெரியத்த கண்டிப்பா நம்பிடுவாங்க. நீ என்ன எனக்கு பின்பாட்டா? கொஞ்ச நேரம் பேசாம இருடி. மித்ரா, அகிலா உன்னை மருமகளா தேர்ந்தெடுத்ததே உன் ஜாதகத்தை வச்சுதான். இப்ப அந்த சமையல்காரி ஜாதகத்தையும் உன் ஜாதகத்தையும் ஒன்னா வச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவா. உன் ஜாதகத்தை மட்டும் அந்த சமையல்காரி ஜாதகம்னு கண்டுபிடிச்சிட்டா அவ்வளவுதான். நீ யாருங்கிற உண்மையும் தெரிஞ்சிடும், நம்ம பிளானும் தவிடு பொடி ஆயிடும். கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. இத நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நல்ல வேளை எனக்கு ஞாபகப்படுத்தினீங்க. அதை எடுத்து பிரிச்சு படி. ஆண்டி, ஜோசியர் 2 வாரம் கழிச்சு தானே பிரிச்சு படிக்க சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குறதுக்கு நான் என்ன அகிலண்டேஸ்வரியா?
அவ மட்டும் அன்னைக்கே அந்த கவரை பிரிச்சு படிச்சிருந்தான்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். தேவையில்லாம ஏமாந்திருக்க மாட்டாள்ல. அவள மாதிரியே நானும் ஏமாந்து போணுமா என்ன? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அத்தை. நீ பேப்பரை பிரிச்சு படி. ம். தடையும் சிக்கும் தலை உருளும். தடையும் சிக்கும் தலை உருளுமா? என்ன தடையும் சிக்கும்? யார் தலை உருளும்? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு கூட குழப்பமா தான் ஆண்டி இருக்கு. எனக்கும் தான் அத்தை. நீ வண்டி எடு மித்ரா, வீட்ல போய் யோசிக்கலாம். இதுக்கப்புறமும் நான் லேட் பண்ண மாட்டேன் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரிய இன்னைக்கே நான் தூக்குறேன். யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு பார்க்கலாம். என்ன சொல்ற நந்தினி? அகிலா விஷயத்துல இனிமே நான் எதையும் யாரையும் நம்பறதா இல்ல. நானே களத்துல இறங்குறேன். கார்ல அடிச்சு தூக்குறேன். செம்ம. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் நந்தினி, நீ அடிக்கிறத அடிக்கிற ஆன் ஸ்பாட்ல உயிர் போற மாதிரி அடி. சும்மா அங்க இங்க அடிபட்டு கை கால் போய் உயிர் இருக்கிற மாதிரிலாம் பண்ணிடாத. அகிலாண்டேஸ்வரி கார்ல அடிபட்டு செத்துட்டாங்கிற நியூஸ் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாடிய பார்த்து அழுது சீன் போடுங்க. எது எப்படியோ எனக்கு நல்லது நடந்தா அது மட்டும் போதும். This number is currently switched off. Please try again later. பார்வதி ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆமா, இப்போலாம் நெட்வொர்க் ரொம்ப மோசமா இருக்கு. சில நேரத்துல அப்படிதான் ஆகுது. நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. யாரு? பார்வதியா? இல்ல, அப்பா கூப்பிடுறாரு. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஆதி, நீ இப்போ எங்க இருக்க? ஆபீஸ் கீழே தான்ப்பா. ஏன் பதட்டமா இருக்கீங்க? என்னாச்சு? நீ உடனே கிளம்பி டிஎம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலா? யாருக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. ஆக்சிடென்டா? யாருக்குப்பா?